மினிஸ்டரை பகச்சுக்கிட்டதாலதான் மாமா ஜெயிலுக்கு போனாருன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி நடந்துச்சு? அவரோட அதிகார திமிரால ரொம்ப ஈஸியா மாமா மேல கொலைப்பழிய தூக்கி போட்டாங்க. அது மட்டுமா செஞ்சாங்க, இன்னும் ஜெயிலுக்குள்ள வச்சு மாமாவை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க. அதையெல்லாம் அப்படியே விட்டுற சொல்றீங்களா? மாமாவா இருக்க போய் அண்ணி அவங்களோட பவரை யூஸ் பண்ணி மாமாவை எப்படியோ வெளியில கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுவே மாமாவோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனாலதான் அண்ணி அந்த மாதிரி தப்பு பண்றவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இங்க பாராயலி, உன்கிட்ட பல தடவை சொல்லியாச்சு, தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதன்னு. இங்க பார், நீ நேத்து தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. எங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு பொழுதையும் நல்லபடியா கழிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு. நீங்க எதுக்கு சித்தி இப்படி பயப்படுறீங்க? இப்படி பயந்து ஒதுங்கி போறதுக்கா? அப்பாவும் தாத்தாவும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஷோ இந்திரா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இது உயிர் விஷயம். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நம்ம பயந்துதானே ஆகணும். பொண்ணு கபிலனும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டல, இதுக்கப்புறமும் எப்படி பயப்படாம இருக்க முடியும்? நீயே சொல்லு. காரை சும்மா செக் பண்ணவங்க நாளைக்கு என்ன வேணாலும் செய்யலாம்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். எல்லாரும் அமைதியா இருங்க. இந்திராமா, என்ன இருந்தாலும் செல்வநாயகி சொல்றதுல நியாயம் இருக்குல்லம்மா. நமக்கு தெரியாம இங்க பல விஷயங்கள் நடக்குதுமா. அதே மாதிரி செல்வநாயகி பயப்படுற மாதிரி ஏதாவது தப்பு நடந்துட்டா என்னமா பண்றது? சொல்லு. அதே சமயம் இப்படி பயந்துகிட்டு எல்லாத்துக்கும் ஒதுங்கி போயிட்டு இருக்கவும் முடியாதுமா. அப்படி பண்றது நாம இந்த சொசைட்டிக்கே பண்ற துரோகம். நமக்கு பாதுகாப்பு வேணும், அதே சமயம் நம்மோட கடமையையும் செய்யணும். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் அரசியல்ல இறங்க போறதா முடிவு பண்ணிருக்கேன். சித்தப்பா, வர எலெக்ஷன்ல நானும் நிக்க போறதா முடிவு பண்ணிருக்கேன். என்னங்க, நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா? என்ன சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? ஐயோ, என்னால நம்பவே முடியலங்க. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சித்தப்பா, அவசரத்துல எதுவும் முடிவெடுத்துடலையே. எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் ரொம்ப தெளிவா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. சரி சித்தப்பா, எதுக்கும் ஈவினிங் ஒரு தடவை நாம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ம்